தன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய், ஆந்திரா ஸ்பெஷல் நார்த்தங்காய் ஊறுகாங்க. அதுக்கு நான் 1 கிலோ நார்த்தங்காய் எடுத்து நல்லா நறுக்கிட்டு கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு எவ்வளோ உப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடியில் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 2 கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட கடுகு ஒரு 6 ஸ்பூனு, மிளகாய் அரைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆந்திராஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்போவுமே அரைச்சி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மிளகாவும் வேடிக்காய் மிளகா ஒரு 5-6 எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேங்க. அதோட வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக. நான் எப்போவுமே நார்த்தங்காய் பண்ணும்போது பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்ப்பேன். குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது, அதனால் நான் நார்மலான ஊறுகாய் செய்கிறேன். இப்போ பாருங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது கடாயை காய வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு, நான் மிளகா 2 கைப்பிடி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணும்னா 1 கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்ல காரசாரமாக இருக்கும் இந்த ஊறுகாய். எங்கள் வீட்டில் எல்லாருமே கார விரும்பிகள், அதனால் காரம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு வெடிக்கணும்னு இல்லை, நல்லா சூடு ஏறினா போதும். அதோட வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய தேவைப்படுங்க. ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் தேவைப்படும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்ல கலர் மாறாக சிம்மில் வச்சு வறுத்துக்கிடுங்க. எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். காம்பை கிள்ளிட்டு அரைக்கணும். இப்போ காம்போடு போட்டோன்னா தூளாக உதிரும். இதோட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வறுத்து கொடுத்துருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் பெருங்காயத்தூளும் நமக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாமே இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இது எல்லாமே ஆறட்டுங்க. நம்ம நரன்னு பக்கத்தில் தான் அரைக்கணும், ரொம்ப இதுவாக அரைக்க வேண்டாம். எப்போவுமே ஊறுகாய் போடும்போது கடைப்பொடி போடும்போதும் கூட நம்ம இந்த மாதிரி கடைப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது ஊறுகாய் சுவை அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை ஆறட்டும், நம்ம பார்க்கலாம். எண்ணெய் காயுது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெயும் 1 ஸ்பூன் கடுகு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தாங்க பொடியை நம்ம நரன்னு அரைச்சிக்கணும், மைய அரைக்க வேண்டாம். இப்போது இது காயட்டும், நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காயட்டும். மூணு ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த நார்த்தங்காவை நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தாங்க பண்ணணும். வேக வச்சு எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். மஞ்சள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் காஷ்மீர் சில்லி, அடுப்பு நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். நல்லா இதில் இருக்க அந்த உப்பு தண்ணியோடு சேர்த்து வேகட்டும். உப்பு நம்ம இப்போ பார்த்தோன்னா நமக்கு செட் ஆகாது. அதனால் நல்லா
ஓரளவு உப்புலேயே நம்ம ஊற வச்சதால் ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம ஊற வச்சதால் நல்லாவே உங்களுக்கு வந்து அதுலேயே வெந்து வந்திருக்கும். இதில் போடும்போது நம்ம இதில் அது உப்பு தண்ணியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து நல்லா இறுகி டேஸ்ட் கொடுக்குங்க. வெறும் இலை சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும், கசப்பே தெரியாது. உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான நார்த்தங்காய் ஊறுகாய் அளவோடு எடுத்துக்கிட்டால் எல்லாமே நல்லது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள், கடுகுத்தூள் எல்லாமே சேர்த்துடலாம். 1 கிலோவோட அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். நல்ல வாசத்தோடு இருக்குங்க, கம்முன்னு வாசனை. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று கலந்து வரட்டுங்க. சூப்பராக ஸ்பைஸியாக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். நல்லா ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல். பச்சை மிளகா பூண்டெல்லாம் சேர்ப்பாங்க, நம்ம அது எதுவுமே சேர்க்கல. ஆந்திரா ஸ்பெஷல் நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.